உங்களை ஞாபகப்படுத்தி கடைசியாக அவர் கைப்பட எழுதின லெட்டரும் கொண்டு வந்திருக்கேன். அடிக்கடி டைரி எழுதின பழக்கமும் உண்டுன்னு எழுதியிருக்கார். வர நவம்பரில் அண்ணனுடைய நினைவு நாள் வருது. அது விஷயமா சொல்றதுக்காகவும் அப்படியே அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். அல்லாவுடைய அருளாலையும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தாலையும் ஒரு குறவும் இல்லாத இருக்கு சார். இந்தாங்க சார் லெட்டர். என்னை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். தினம் 5 முறை தொழில் செய்ய எனக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆர்கே சார் வீடுதான் எனக்கு மசூதி. ஆர்கே சார் தான் என் நடமாடும் தெய்வம். ராஜுவோட நினைவா இது என்கிட்டே இருக்கட்டும். அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு மனசு திறந்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்கலாம் இல்லையா? அடுத்த முறை வரும்போது அதெல்லாம் கொண்டு வரோமா? நன்றியா. குதாஃபீஸ். லாயர் சார் இருக்கிறாரா? உள்ளதான் இருக்காரு. நீங்க யார் சார்? இன்ஸ்பெக்டர் கனி. உங்களுக்காக தான் சார் காத்துட்டு இருக்காரு. உள்ள போங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. காபி சாப்பிட்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார், ஏதாவது புது கேஸா? இல்ல, பழைய கேஸே தான். என்ன சார் சொல்றீங்க? அந்த திவ்யா மர்டர் கேஸ் தான். குற்றவாளிகளே வந்து சரணடைஞ்சிட்டாங்களே சார். தினேஷும் விடுதலை ஆயிட்டாரே. எஸ், அவங்க வெறும் அன்பு தான், எய்தவங்க வேற. கொலை செய்தவனை விட அந்த கொலையை செய்ய சொல்லி தூண்டினவங்களும் குற்றவாளி தான். அவங்களையும் சட்டம் சும்மா விடாது. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? இந்த கேஸ்ல ஆரம்பத்திலேயே எனக்கு அந்த நெருடல் இருந்தது. தினேஷ் என்ன சந்திச்சு பேசினதுல இருந்து சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அந்த கந்துவட்டி முதலாளி இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் மேல மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகமா, இல்ல வேற யார் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? தினேஷ குறி வச்சுதான் அவங்க திவ்யாவை அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப தினேஷ குறி வைக்க சொன்னது யாரு? சோ கந்தி வெட்டி கூட்டத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். குற்றவாளிகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் இந்த கேஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். திவ்யா கொலைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் தினேஷ்க்கு யாரால ஆபத்துன்னு தெரிஞ்சு தினேஷை பாதுகாக்க முடியும். கண்டிப்பா சார், நான் என்னோட விசாரணை ஆரம்பிக்கிறேன். ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க. உங்களுடைய விசாரணை ரகசியமா இருக்கணும். நான் டெல்லி போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துருவேன். இடையில ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வெரி குட். நான் கிளம்புறேன் சார். வாங்க. இருக்காரு பிரகாஷ் சார். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வாட் அ சர்ப்ரைஸ். சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல இங்க வரத பிளானே இல்ல. இந்த பக்கம் வந்தோம், அப்படி பாத்துட்டு போலான்னு வந்தோம். எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க்யூ. அபிராமினி. இட்ஸ் ஓகே மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நானே பேசலாம்னு இருந்தேன். என்ன சார் சொல்லுங்க. தினேஷ் என்ன வந்து பார்த்தா. கந்து வெட்டிக்காரங்க தானா இந்த கொலையை செய்யலையாம்.
வேற யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சந்தேகப்படுறான். அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அந்த கொலை கேஸ்ல குற்றவாளிங்களே சரண்டர் ஆகி கேஸே முடிய போதில்ல, அப்புறம் இப்ப என்ன புது குழப்பம்? கொலை பண்ணவங்களை விட கொலை பண்ண தூண்டுறவங்களை தான் அதிகமா தண்டிக்கணும். எதிரி யாருன்னே தெரியாம எப்படி சார் நான் நிம்மதியா தொழில் பண்ண முடியும்னு தினேஷ் கேட்கறது கரெக்ட் தான். இன்னொரு நாள் வாங்கல, லெஷர்லியா பேசுவோம். ரைட் சார். ரவி, அப்ப கிளம்புறோம். மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க உதவி இல்லைன்னா தினேஷ் வெளியிலே கொண்டு வந்துருக்க முடியாது. வரங்க. நல்லது, வாங்க. வரேன் சார். மறுபடியும் சந்திப்போம். தேங்க்ஸ் அகைன் சார். வெல்கம். பாய். சாந்தி, உடனே என் கேபினுக்கு வா. ப்ளீஸ் கம் இமிடியட்லி. என்ன மாமா? சாந்தி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். See the graph. மாமா, நம்ம கிரானைட் பாலிஷிங் யூனிட் கிராஃப் மாதிரி இருக்கு. அதேதான் சாந்தி. அப்பாவோட கம்பெனி வெளியில யார் கைக்கும் போக கூடாதுன்னு ஒரு சிக் யூனிட்டா டெண்டர்ல எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? அது இப்ப லாபகரமா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஓ டே பை டே நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. மாமா, நீங்க ஏற்கனவே ஸ்டடி பண்ண யூனிட் இது. அதான் உங்களுக்கு லாபத்தை கொடுத்திருக்கு. இதுக்கு நான் மட்டும் இல்ல, நீயும் தான் காரணம். உங்க உழைப்பு தான் எல்லா வெற்றிக்குமே காரணம். உழைப்பு வேணா என்னோடதான் இருக்கலாம், ஆனா யோசனை உன்னோடது. உன்னோட சமயோஜித புத்தினாலதான் நமக்கு இந்த வெற்றியே. மாமா, என்ன ரொம்ப புகழாதீங்க. இது புகழ்ச்சி இல்ல சாந்தி, உண்மைதான் சொல்றேன். உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக நீ எவ்வளவு பாடுபடுற, அதத்தான் சொல்றேன். போதும் மாமா உங்க புகழ்ச்சி. நல்லத பாராட்டுறதுதான் நல்லது. உண்மைதான் மாமா. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய வெற்றி எதிரிகளையும் பாதிக்கும் இல்லையா? அதனால நம்மளுடைய வெற்றியை மட்டும் நம்ம பெருசா நினைக்காம இன்னும் உழைக்கணும். நாம கொஞ்சம் அசந்தாலும் எதிரிங்க நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நாம எப்ப அசர்வோன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் சொன்னேன். நீ சொல்றது சரிதான். நம்ம உயரதான் இன்னும் கவனமா இருக்கணும். ஓகே, நீ உன் வேலையை பாரு. தேங்க்யூ. என்ன இருக்கே பலமான யோசனை? சீனு, நம்ம யாருக்கா ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உடனே செய்தரணும், டிலே பண்ணக்கூடாது. என்ன திடீர்னு ஆட்டோகிராஃபா? ஆட்டோகிராஃபா? சரி, நம்ம ஏஜ் குரூப்புக்கான படத்துல இருந்தே சொல்றேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு பாடிக்கிட்டு இருக்கியா நண்பனே? ஆமா சீனு, எங்க வீட்டுல வேலைக்கு இருந்தானே ராஜு, அவனுக்கு நான் எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள பாவம் விதி விளையாடிருச்சு. அதனாலதான் இப்ப நான் யாருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை உடனே செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணாம், நான் வக்கீல் ஏற்கனவே பேசிட்டேன். ஆர்டர் ப்ளீஸ். சரி, ஒரு கூல் ட்ரிங்க் கொண்டாப்போ. ஓகே சார். நான் அதை பத்தி பேச வரலப்பா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என் முதல் மகன் எனக்கு வேண்டாதனா இருக்கான்னு தெரிஞ்சும் கூட இந்த விஜயகுமார் எப்படி அவனை ப்ரொபோஸ் பண்ணான்? அதை விடுப்பா, எதுக்கு அவனை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கணும்? சரி, வக்கீல்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னியே,
எதை பத்தி? சீனு, நான் கிட்டத்தட்ட என்னோட கடமைகள்லாம் முடிச்சிட்டேன். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஆ, இப்போ வீட்டில் ஜனங்களோட ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. அதனால நிலைமை கைமீறி போறதுக்கு முன்ன யார் யாருக்கு என்ன பிரிச்சு கொடுக்கணுமோ பிரிச்சு கொடுக்கலாம்னு பார்க்குறேன். நம்ம ரம்யா கல்யாணத்தும் போது என்னெல்லாம் நடந்துச்சு உனக்கு தான் தெரியுமே. அதனால சொத்தை பிரிக்கிறத பத்தி லாயர் பிரகாஷ்கிட்ட பேசியிருக்கேன். ஐசி. இதுக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆள்பா. நிறைய ஐடியாஸ் கூட கொடுப்பாரு. தட் இஸ் ட்ரூ. என் பொண்ணுகளுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல பிரிச்சு கொடுத்துட்டேன். இப்போ பாக்கி இருக்கிறது கார்த்திக், அபிராமி, ராஜேஸ்வரி, நான். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது பிரிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சது. ஆர்கே, எதை எப்ப செய்யணும்னு கரெக்டா டைம் டேபிள் போட்டு செய்யறதுல ஒன்ன மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுப்பா. சரி, இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி உன் சம்சாரத்துக்கிட்ட பேசிட்டியா? இல்ல சீனு, நான் அதுக்கு அவசியம் இருக்குன்னு நினைக்கல. ஏன்னா அத்தனை என்னோட சுய சம்பாத்தியம். நான் என் மனசுக்கு இது சரின்னு படுதோ அதுதான் பண்ண போறேன். யாரையும் கன்சல்ட் பண்றதா இல்ல. சொத்து பிரிக்கிறதுன்னா எப்படி? பிசினஸுமா? பிசினஸ் இப்போதைக்கு அபிராமி பாத்துக்கிறா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என் பிசினஸ் பத்தி நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். என்ன, இப்ப நான் சேம்பர்ல பிஸியா இருக்கேன், அதனால அபிராமி பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓ, அப்படியா? ஆமா சீனு, பிசினஸ் இஸ் a totally different issue. இதுக்காகவே நான் அபிராமிக்கு இன்னும் நிறைய செய்யணும். ஏன் சம்மந்திக்கு தானே? அப்போ என் மாமனார் சொத்து பிரிக்கிற முயற்சியில இறங்கிட்டாரு இல்லையா? ஆமா, ரொம்ப தீவிரமாவே இறங்கி இருக்கிறாரு. அவரே லாயர் பிரகாஷ்ட பேசி இருக்கிறாருன்னா பாருங்களேன். இவ்ளோ நாள் நம்ம காத்துட்டு இருந்தது, நான் என் மாமனார் கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சது எல்லாமே இதுக்கு தானே. ஆனா அவரோட 2 பொண்ணுங்க மட்டும் அவங்க தகுதிக்கு மேல வாங்கிட்டு போயிட்டாளுங்க. அட போனா போட்டோம் விடுங்க. போனதை பத்தி ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? மதனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அவன் பங்கு பூரா உங்களுக்கு தான். என்ன, இந்த கார்த்திக் பைய பங்கு வராது. பரவாயில்ல, பாவம், அவனே பொண்டாட்டியை விட்டுட்டு ஒண்டி கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கான். போட்டோம், கார்த்திக் பங்கு தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு தான் வரணும். அவன் பங்கு எனக்கு தான் வரும். ஹலோ சம்பந்திமா, ரொம்ப யோசிக்காதீங்க. சொத்து உங்களுக்கு வருது கன்ஃபார்ம்டு. நீங்க எனக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, அத மறந்துடாதீங்க. அத நான் மறக்கல. இது பாருங்கம்மா, உங்களுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கேன். மூர்த்தியை ஆஃப் பண்ணிட்டேன். உங்க தங்கச்சியை என் வீட்டு மருமகளாக்கி இருக்கிறேன். நீங்க தான் என்ன இன்னும் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கல. கண்டிப்பா ஆக்குறேன். நம்ம ஏற்கனவே பேசின பிளான் பிரகாரம் ஆர்கியோட சொத்து எனக்கு, அவரோட பிசினஸ் உங்களுக்கு. அதுக்கான வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்க நிச்சயமா இந்த கம்பெனிக்கு வரதான் போறீங்க. எனக்கு அது போதும். மாமா, வா. உன் அத்தையும் கார்த்திகையும் வர சொன்னேனே. அவங்க வரேன்னாங்க. என்ன விஷயம் மாமா? சொல்றேன், அவங்க வந்துட்டோம். எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்ப நடந்துடணும்னு நினைக்கிறவன் நான். நடத்தையும் காட்டிட்டு இருக்கிறேன். அதுல என்ன மாமா சந்தேகம்? பெர்ஃபெக்ஷன் தானே உங்க கேரக்டர். இப்ப எதுக்காக மாமா எங்களை கூப்பிட்டீங்க? சொல்றேன், அதுக்கு தான் உங்கள வர சொன்னேன். அபிராமி ஏழையா இருந்துட்டா எந்த ப்ராப்ளம் இல்லை, உழைச்சான் சாப்பிட்டான், விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பணக்காரங்களுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை.
எனக்கு இப்ப இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது செய்ய வேண்டிய கடமை. உன் அத்தை, கார்த்திக், உனக்கு எல்லாருக்கும் என் சொத்தை பிரிச்சு கொடுக்க போறேன். மாமா என்ன மாமா அது? இப்போ இதுக்கு என்ன அவசரம்? உங்க காலம் வரைக்கும் நீங்க தான் எங்க சொத்து. எதுக்கு எங்களை பிரிக்கிறீங்க? அபிராமி, இதெல்லாம் மனுஷன் ஆரோக்கியமா இருக்கும்போதே செய்து முடிச்சிடணும், இல்லைன்னா பின்னால குழப்பம் வரும். நான் ஏற்கனவே லாயர்ட்டெல்லாம் பேசியாச்சு. இதுதான் மாமா உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லுவீங்க. நாங்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி மாமா, உங்க இஷ்டம். நீங்க யாருக்கு வேணாலும் எது வேணாலும் எழுதுங்க, எங்க கிட்ட சொல்ல கூட வேணாம். என்ன கார்த்திக்? ஆமாண்ணி. அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு என்ன சொத்து வந்து சேர போறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதை நான் சொல்லி ஆகணும். அவசியம் பிரிச்சுதான் ஆகணுமா? நான் என்னவோ குடும்பத்தையே பிரிக்க போற மாதிரில பேசுறேன் நீ. அவங்க உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தான் பிரிச்சு தர போறேன். இது வெறும் பாக பிரிவினை தான், பாச பிரிவினை இல்ல. முதல்ல அத்தைக்கு. என் வாழ்க்கையில வந்த மேடு பள்ளங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சவன். முக்கியமா என் கோபத்தையே ஜீரணிச்சவன். அந்த மாதிரி அத்தைக்கு எத்தனை கொடுத்தாலும் தகும். எங்க பூர்வீக சொத்து மயிலாப்பூர்ல இருக்கிற பெரிய வீடு, ராஜி ரசிச்சு ரசிச்சு சீரமைச்ச வீடு. அதுவும் படைப்பையில் இருக்கிற நிலங்களும் ராஜிக்கு சொந்தம். என்னோட 2 பொண்ணுகளும் கொடுக்க வேண்டியதை நான் ஏற்கனவே பிரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப நான் கொடுக்க வேண்டியது கார்த்திக்கும் அபிராமிக்கு மட்டும்தான். உங்களுக்கு 2 மகன்கிறது மறந்துட்டீங்களா? என்னோட ஒரு மகனை நான் என்னைக்கோ தலைமொழியாச்சு, அத நீதான் மறந்துட்ட. அவனுக்கு சேர வேண்டிய அத்தனையும் அபிராமியை சேரும், ஷேர் உட்பட. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவன் பண்ண தப்புக்கு தண்டனையாதான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களே. சொத்துல கொஞ்சமாவது கொடுக்க கூடாதா? எதுக்காக கொடுக்கணும்? அத்தனையும் சுய சம்பாத்தியம். யாருக்கு வேணா கொடுப்பேன், கொடுக்காம இருப்பேன். கோயிலுக்கு எழுதி வைப்பேன், அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பேன். ஆனா அந்த பையலுக்கு ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன். அபிராமி, உனக்கு என்ன எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? மதனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அபிராமிக்கு தான்.